தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி. மருத்துவமனைகளில் பெண் மருத்துவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக விசாரிக்க தேசிய பணிக்குழு விசாரணையானது தொடங்கப்பட்டுள்ளது. விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, அது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடும் வேதனைகளையும் கண்டனங்களையும் வெளிப்படுத்திய உச்சநீதிமன்றம் தற்போது மருத்துவமனைகளில் பெண் மருத்துவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக விசாரிக்க தேசிய பணிக்குழு விசாரணை அமைப்பை ஏற்படுத்தி உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு முன்னதாக விசாரணைக்கு வந்தபோது கொல்கத்தா சம்பவம் நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களின் பாதுகாப்பு பிரச்சனைகளை எழுப்புகிறது என தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தனது கவலையை வெளிப்படுத்தியிருந்தார். கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர், புகைப்படம் மற்றும் வீடியோ கிளிப் எல்லாம் வெளியிடப்பட்டது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். பாதிக்கப்பட்டவர்களின் பெயர்களை வெளியிட சட்டம் தடை விதித்துள்ள போதும் அந்த இளம் மருத்துவருக்கு நாம் அளிக்கும் மரியாதை இதுதானா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் கல்லூரியின் முதல்வர் தற்கொலை செய்ய முயன்றது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியதோடு உடலை பார்க்க பெற்றோரை அனுமதிக்கப்படவில்லை எனவும் அவர் அடுக்கடுக்கான கேள்விகளை மத்திய அரசிடம் எழுப்பியிருந்தார். தொடர்ந்து மருத்துவமனையில் கடுமையான குற்றம் நடந்திருப்பதாக குறிப்பிட்டு இந்த நாடு முழுவதும் உள்ள மருத்துவ நிர்வாகங்கள் தங்களது பெண் மருத்துவர்கள் பாதுகாப்பிற்காக எந்த நடவடிக்கைகள் தான் மேற்கொண்டிருந்தன எனவும் அவர் ஆழ்ந்த கவலையுடன் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். தொடர்ந்து சிபிஐ விரைவாக ஒரு நிலை அறிக்கையை தாக்கல் செய்து விசாரணையின் சூழல் தொடர்பாக உடனடியாக தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் நாடு முழுவதும் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதை எதிர்த்து போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் மேற்கு வங்க மாநிலம் தனது அதிகாரத்தை போராட்டக்காரர்கள் மீது கட்டவிழ்த்து விடக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. அதே நேரத்தில் அந்த பெண் மருத்துவரின் உடல் தகனத்திற்காக ஒப்படைக்கப்பட்ட 3 மணி நேரத்திற்கு பிறகு ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதாவது பெண் மருத்துவர் கொல்லப்பட்டு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டு 3 மணி நேரத்திற்கு பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் ஏன் அவ்வளவு தாமதம் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். தொடர்ந்து மருத்துவமனைகளில் இரவும் பகலும் திறந்திருக்கும் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் பணியாற்றும் பெண் மருத்துவர்களுக்கு அவர்களின் நிலை இதுதானா எனவும் அவர் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பணியில் இருக்கும் நோயாளிகளின் குடும்பத்தினரால் மருத்துவர்கள் வன்முறையை எதிர்கொள்ளும் சூழல் என்பது பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாகவும் அவர் வேதனை தெரிவித்திருந்தார். கொல்கத்தா சம்பவம் என்பது நாடு முழுவதும் உள்ள பெண் மருத்துவர்களின் பாதுகாப்பை கேள்விக்கு உள்ளாக்குகிறது எனவும் பணியிடத்தில் ஏற்கனவே ஆணாதிக்கத்தால் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகும் பெண்களுக்கு தொடர் சித்திரவதை ஏற்படுத்தப்படுகிறது எனவும் உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்திருந்தது. தொடர்ந்து தற்போதுள்ள சட்டங்கள் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கான நிறுவன பாதுகாப்பு தரங்களை போதுமான அளவில் நிவர்த்தி செய்யவில்லை எனவும் தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தார். மற்றொரு பாலியல் வன்கொடுமை நடக்கும் வரை காத்துக் கொண்டிருக்க முடியாது எனவும் அவர் தனது வேதனையை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது மருத்துவமனைகளில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக விசாரிக்க தேசிய பணிக்குழு விசாரணை அமைப்பை உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து முன்னாள் சுகாதாரத்துறை அதிகாரி அல்லது மத்திய அமைச்சரவை முன்னாள் உறுப்பினர் உட்பட NTF அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த NTF குழுவானது மருத்துவர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை தடுப்பது வழிகாட்டுதல்கள் குறித்து 2 வாரங்களில் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்து முழுமையான இறுதி அறிக்கையை 2 மாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.